ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மதர் ஸ்டோரி சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம். அதாவது 2017. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளோட ரேட்டை மட்டும்தான் நம்மளை வந்து விலையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விலையை வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டு நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ ஆனா அந்த 2017க்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்துக்கும் வந்து போட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து ஆசையா சாப்பிட்ற பிரியாணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஜிஎஸ்டி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருப்போம், ஜிஎஸ்டி வந்து என்னடா இவ்வளோ கொடுமை பண்றீங்க, கண்ணுக்கு முன்னாடியே வந்து கொள்ளையடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனா வந்து அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து தப்பான விஷயம். ஸோ அது எப்படா தப்பா? 2017க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளை மட்டும் தான்டா வாங்கணும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கோம்டா, நீ ஏன்டா அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்காது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். வெயிட் பண்ண வேணாம், வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல உள்ள பெல் ஐக்கானையும் வந்து தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நான் போற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 2017 மார்ச் 29 வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2017 ஜூலை அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. ஆக்சுவலா ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா விநியோக சங்கிலியுடன் வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை கடந்து தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியில இருந்து ஆரம்பிச்சு கஸ்டமர் கையில விற்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல கட்டங்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கட்டங்களை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விற்பனையாளருக்கு வந்து வருது. ஸோ அந்த விற்பனையாளர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து கஸ்டமர் வந்து அதை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேஜஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை தயாரிக்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூலப்பொருட்கள் தேவைப்படும். ஸோ மூலப்பொருட்களை வந்து வாங்குவாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலப்பொருட்களை வச்சு அந்த பொருளை வந்து செஞ்சு பொருட்களின் கிடங்குன்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த கிடங்குல இருந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலர் கைக்கு வந்து அது வந்து மாற்றப்படும். ஸோ ஹோல்சேலர்ஸ் வந்து அதை வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில்லறை வியாபாரிகள் வந்து அதை வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கைக்கே வரும். ஸோ இத்தனை ஸ்டேஜஸ் வந்து ஒரு பொருள் வந்து தாண்டி ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஹேண்டுக்கே வந்து அது வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சட்டையே வந்து தயாரிக்கிறத எடுத்துக்கிடுவோம். ஒரு சட்டை வந்து சும்மா தயாரிக்க மாட்டாங்க. முதல்ல அது தயாரிக்கிறதுக்கு வந்து நூலை வாங்குவாங்க. ஸோ அந்த நூலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சட்டையை வந்து தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சட்டையை வந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டையை வந்து இன்னொரு ஒரு வேர் ஹவுஸ் ஏஜென்ட் சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அந்த சட்டையை வந்து விற்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து அந்த சட்டையை வந்து வாங்கி ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்று வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலருக்கோ இல்ல சில்லறை வியாபாரிகளுக்கோ வந்து விற்கப்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் வந்து மதிப்பு கூட்டல் வந்து சொல்றாங்க. மதிப்பு கூட்டல் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நூலா இருந்தது, அதுக்கப்புறம் அது சட்டையா மாறுது, சட்டையில இருந்து அது லோகோ ஒட்டின ஒரு பிராண்ட் ஆகுது. ஸோ அந்த பிராண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து விற்கப்படுது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் சொல்றாங்க. ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆனது வந்து பாத்தீங்கன்னா செலுத்தப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்பு வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நூல் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சட்டையானதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சட்டைக்கு லோகோ ஒட்டினதுக்கு அப்புறம் அது ஒரு அமௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலர் கிட்ட விற்கும் போது ஒரு அமௌண்ட்ல இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த ஹோல்சேலர்ட்ட இருந்து சில்லறை வியாபாரிகளுக்கு கைக்கு மாறும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்பும் வந்து கொஞ்சம் மாறிட்டே வரும். ஸோ நீங்க கேட்பீங்க, ஏன்டா மதுனை இந்த ரேட்டுக்கு தானடா நாங்க வாங்கி இருந்தோம், ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணி தான் அதை வந்து விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து அது தப்பான கருத்து. 2017க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து வரி போடுவாங்க. ஸோ அந்த வரியெல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளோட ரேட் வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து எம்ஆர்பி ரேட்டு. ஆனா இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வரிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தடை செஞ்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த மதிப்பு கூட்டல் அந்த ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? ஸோ அந்த ப்ராசஸ்ல உள்ள ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வரி, ஒரு பர்சன்டேஜ் வரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து போட்டு மொத்தமா சேர்த்து ஒரு 18%,
ஒரு 5%, ஒரு 10% சொல்லிட்டு அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி பெஸ்டா இல்ல முன்னாடி நீங்க வாங்கின ஒரு ரேட்டு பெஸ்டான்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சு பாருங்க. சோ முன்னாடி இருந்த நிறைய டாக்ஸ பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து போற டாக்ஸ் தான். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து சம்மந்தமே இல்லையே, இதை எதுக்கு நம்மள்ட்ட இருந்து வாங்குறாங்க, நம்ம காசெல்லாம் வாங்குறாங்களா, இவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிற நம்ம காசை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை நண்பா. நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருள் வந்து உருவான அந்த ஒவ்வொரு மதிப்பு கூட்டல் கட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரிகள் வந்து கண்டிப்பா போடுவாங்க. சோ அந்த வரிகளுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த வரியை கட்டி தான் நம்ம அந்த பொருளை வாங்க முடியும். சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருந்து எல்லா பொருளுக்கும் வந்து போடுறாங்க. சோ இதுல வந்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல வந்து தயாரிக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து விற்கப்படுது. ஆனா அந்த பொருளோட மொத்த ஜிஎஸ்டி வருவாயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் போகுமே தவிர தமிழ்நாட்டுக்கு வராது. ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 3 ஜிஎஸ்டி வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அது மட்டும் இல்லாம இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. முதல் 2 ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நடக்கிற விற்பனைக்கு வந்து போடப்படுறது. இந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பொருள் செய்யப்பட்டு ஒரு மாநிலத்துல வந்து விற்கப்படுறதுக்கு வந்து போடப்படுற ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அல்லாத பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலிய கச்சா, பெட்ரோல், அதிவேக டீசல், அது மட்டும் இல்லாம இயற்கை எரிவாயு அதாவது எல்பிஜி, ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மதுபானம். ஸோ ஜிஎஸ்டி வந்தனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயர் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிக்கும் வந்து போடப்பட்ட வரிகள் எல்லாம் எடுத்துட்டு மொத்தமா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இந்த 5%, இந்த 10%, இந்த 18% சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டா ஒரு பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆனது போடப்படுது. இந்த ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு உள்ளேயும் சரி மாநிலத்துக்கு வெளியும் சரி விற்கப்படுற பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா ஜிஎஸ்டி ஆனது வந்து போடப்படுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கண்டிப்பா வந்து வளரும் சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த ஜிஎஸ்டியை பத்தி நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டுக்கு வந்துச்சு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ எதுக்கு எடுத்தாலும் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. 18%, 28%, 5%, 6% சொல்லிட்டு ஜிஎஸ்டி போடுறாங்க. பஞ்சாப்ல உற்பத்தி ஆகிற அந்த கோதுமைக்கும் தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற அந்த அரிசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இன்னும் ஜிஎஸ்டி வந்து போடல? சோ அப்படி போட்டாங்கன்னா அந்த ஜிஎஸ்டில ஒரு 18% போடுறாங்கன்னா அந்த 18% ஒரு 8% விவசாயிகளுக்கும் இல்ல அதை உற்பத்தி செய்யறவங்களுக்கே கொடுத்தா அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முன்னேறுமே. சோ இதை ஏன் பண்ணாம இருக்கு கவர்மெண்ட்? ஏன் எல்லாத்துக்கும் போடுறாங்க, சோ இதுக்கு வந்து போடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. இது வந்து சாத்தியமாகணும்னா ஒரு நல்ல ஒரு அரசியலமைப்பு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தேவை. சோ அவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். சோ இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட வரேன். பை பாய்.